Hi, Sir. Good Academy. Part of the topic economics is syllabus last topic. Syllabus last topic discussion video start பண்ணுறோம். Okay. இப்போ syllabus last விஷயம் பார்த்தீங்கன்னா rural welfare oriented program ஊரக நலன் சார் திட்டங்கள். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து திட்டங்கள் அதிகமாக வரும். அதுல நமக்கு ஊரக நலன் சார் திட்டங்கள், அடுத்து social problems, population, education, health, employment, poverty. ஓகேங்களா? இது எல்லாமே அதாவது social problem தோடைய sub topics இதெல்லாம். ஓகேங்களா? population, education, health, employment, poverty இது எல்லாமே. சரிங்களா? அப்போ சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் தொகை இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஸ்கீம் கவர் பண்ற மாதிரியும் கொஞ்சம் டேட்டாஸும் வரும். சரிங்களா? ஏன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வந்து எஜுகேஷன் அப்புறம் பாப்புலேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் டேட்டாஸும் வரும். டேட்டாஸையும் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸ்கீம்ஸ் மெயினாக ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எப்படி படிக்கணும் அப்படின்னா அதோட இயர் தான் அதிகபட்சம் கேட்டாங்க. இயர் கேட்குறாங்க, டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க, அதோடைய அப்ஜெக்டிவ் மூணே விஷயம் தான். ரொம்ப நுணுக்கமாலாம் கேட்க வேணாம். சரிங்களா? பார்க்க வேணாம். ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? பின்தங்கிய நாடுகளில், அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி தான், அண்டர் டெவலப்டு கிடையாது. பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம். அப்போ எதெல்லாம் சார் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லலாம்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா ஆப்பிரிக்கால ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் பின்தங்கிய நாடுகளுக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எல்லாருமே மேக்சிமம் மக்கள் ஆஃப் பீப்புள் வந்து மேக்சிமம் பீப்புள் வந்து என்னதான் வறுமையில இருக்காங்க. ஓகே, இப்போ வறுமையில இருக்கிறதுனால அந்த கண்ட்ரி வந்து அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஒன்றும் கிடையாது, ஒரு என்ன சொல்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு என்ன சொல்றது மெயினா அந்த எஜுகேஷன், பாவர்ட்டி, இந்த ரெண்டு விஷயம் இல்லாம இருந்தாலே போதும். சரி, எஜுகேஷன் இருக்கணும், பாவர்ட்டி இல்லாம இருக்கணும். அது ரெண்டுமே வந்து இங்க அதிகமா இருக்கிறனால அது அண்டர் டெவலப் கண்ட்ரி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாருன்னா குறைவான மூலதன ஆக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மூலதன ஆக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகேங்களா? அப்போ ஒரு நாடு இருந்ததுன்னா எல்லா பீப்புளும் சேவ் பண்ணுவாங்க, சேவ் பண்ணி அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணக்கூடிய தொகை தான் நம்ம இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் இல்லாதனால தான் அண்டர் டெவலப்டு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக்னர் நர்கஸ் சொல்றாருல, இவர் தான். இது எல்லாமே ஒரு எக்கனாமிஸ்ட், அவங்களுடைய வார்த்தைகள் குவட்ஸ் அதெல்லாம் வந்து அதுல வந்து நர்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரக்னர் நர்கஸ் அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும் பார்க்கலாம். அடுத்து ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங். வறுமைன்னு ஒரு டாபிக் இருக்குதா? இப்போ வறுமையில பல வகைகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது பாவர்ட்டியில வந்து டிஸ்கைஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி வறுமையிலே நிறைய வகைகள் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒன்று முழு வறுமை, நீடித்த வறுமை, இரண்டாம் நிலை வறுமை, நகர்ப்புற வறுமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வறுமைனால எப்படி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா போதிய உணவு, தங்க இடம் இதெல்லாம் இருக்காம இருக்கிறது தான் வறுமை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த வறுமையிலையும் நிறைய கேட்டகரியா பிரிச்சு வைக்கிறாங்க. ஓகே, அதுல முழு வறுமை அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னா அடிப்படை வசதி எனக்கு எதுவுமே இல்லை இந்த நாட்டுல, சாப்பிட உணவு இல்லை, ஓகே, தங்க இடம் இல்லை, போதிய இடம் இல்லை, ஓகே, உடுத்த உடை கிடையாது, ஓகே, ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை கூட இல்லை எனக்கு. அப்ப அதுதான் முழு வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த முழு வறுமையில என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை வசதிகள் இல்லாமை. சார் 3. இதுக்கு வந்து 3. அடுத்து நீடித்த வறுமை. ஓகேங்களா? ரொம்ப நாளா நீடிச்சுட்டே இருக்கு வறுமை. வந்து தாத்தா காலத்துல இருந்து இப்ப பேரங்காலத்து வரைக்கும் வறுமை இருந்துட்டே இருக்கும். 3 தலைமுறையா வறுமை இருந்துட்டே, குடும்ப வறுமையிலே இருக்கு. அப்ப அது காரணம் வந்து ஜஸ்ட் அந்த குடும்பம் படிக்காம இருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு வேலை இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஒரு நபருக்கு மட்டும் வேலை இல்லை அப்படின்னா அவன் படிக்கலன்னு சொல்லலாம். அவன் தாத்தா காலத்துல இருந்து பேரா வரைக்கும் வறுமையில இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா அது அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த எக்கனாமியோடைய ப்ராப்ளம். அதுதான் சொல்றாங்க ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீடித்த வறுமையை வந்து அமைப்பு சார்ந்த வறுமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமைப்பே சரியில்லை, நாட்டோடைய எக்கனாமி ஸ்ட்ரக்சரே சரியில்லை, போதிய வேலை வாய்ப்பு உருவாக்க மாட்டேங்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு திறமை இல்லை, இந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னா வறுமை தான், ஆனா அவங்க செகண்ட் கேட்டகரியில இருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவங்களுக்கு திறமையற்ற குடும்ப நிர்வாகம், சம்பாதிக்காங்க ஆனா அதை சேவ் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல இல்லாம ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்குமே நிறைய செலவாயிருது. ஓகே, அப்ப இரண்டாம் நிலை வறுமை திறமையற்ற குடும்ப நிர்வாகம். அடுத்து நகர்ப்புற வறுமை அப்படிங்கிறது வந்து வேரை சார்பு உடையது. ஓகே, நகர்ப்புற வறுமை அப்படின்னாலே அந்த வேரையை பொறுத்து அது இருக்கக்கூடியது. 2143. ஓகே, 2143. சரி, இங்க இருந்து பார்க்கணும் 3412. 3412 இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ பொறுத்துக்க ஆப்ஷன்.
ஓகே, அடுத்து ஸ்கீம்ஸ். நான் சொன்ன ஸ்கீம்ஸ் வரும். ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல கூட கொடுத்துருவாங்க, இயரும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகே, IRDP ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1978ஆம் ஆண்டு இதை லான்ச் பண்ணது. ஓகே, அடுத்து ட்ரைசெம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைசெம் அப்படிங்கிறது வந்து அதாவது யூத் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் இந்த ட்ரைசெம். 1979ஆம் ஆண்டு கொண்டு அடுத்த வருஷம் இதெல்லாம் இந்திரா காந்தி டைம்ல டக்குன்னு வெளியே வந்த ஸ்கீம்ஸ். அடுத்து NRP நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980 வெளியே வந்தது. எல்லாம் ரூரலை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஸ்கீம் வந்திருக்கு. அடுத்து MG நரேகா ஃபேமஸான ஸ்கீம், நம்ம ஊர்ல 100 நாள் வேலை திட்டம் சொல்றாங்க பாருங்க, அதுதான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். ஓகே, 2005ஆம் ஆண்டு சட்டம் வந்திருக்கும், 2006ஆம் ஆண்டு திட்டம் வந்திருக்கும். சரிங்களா, சட்டம் வந்து 2005 2006 திட்டம். ஓகேங்களா, அப்போ 4 3 2 1 அப்படியே ரிவர்ஸா இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. புரியுதா? அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு 2-3 இயர் நீங்க படிச்சுக்கோங்க, அதை வச்சு கூட நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து இது டேட்டா சொன்னோம்ல, கொஞ்சம் டேட்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் டேட்டா. அன்எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 9th புக்கில் ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பழைய டேட்டா கூட கேட்குறாங்க. ஏன் சார் பழைய டேட்டா தான் சார், ரைட்டு தான், ஆனால் புக்கில் வந்து அது இருக்குது. ஒரு சில எக்ஸாம் கேட்குறாங்க, ஒரு உதாரணத்துக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, எப்பவுமே கேட்பாங்க, சொல்ல வரல, பழசே கேட்க மாட்டாங்க, புதுசாக அப்படியே கேட்பாங்க. ஆனால் இந்த பாயிண்ட் தான் புக்கில் இருக்கு. 9th புக் எடுத்து பாருங்க, அது எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி இருக்கும். அது அன்எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலாக டேட்டாவாக இருக்கும், ஒரே டேட்டாவாக இருக்கும். ஓகே, அதுதான் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி அப்படி ஊரக வேலையின்மை 7.8% ஆகும் அப்படி சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான். அதான் பாருங்க, மொத்த வேலையின்மை சொல்லல, ஊரக கிராமப்புறத்துல வேலையின்மை. அடுத்து அதே 4ஆம் தேதி அதே நிலவரப்படி இந்திய மொத்த வேலையின்மை, இந்தியால மொத்தம் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறான் அப்படின்னா 8.5%. ஓகேங்களா, அப்போ ஊரகத்தை விட மொத்தமா கணக்கிடும் பொழுது அதிகமா இருக்குது. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம எடுத்து கொஸ்டினா போட்டிருக்கோம். 2 ஸ்டேட்மெண்ட் சரியான கூட்டு தான் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஓகே, அடுத்து ஊரக வேலையின்மை என்பது என்ன அப்படி சொல்றாங்க. சரி, என்பது டேஷ் வகைப்படும், எத்தனை வகைப்படும். ஓகே, அப்போ நான் சொன்னேன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னாலே நிறைய டைப் சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா, அதுலேயும் நான் இப்போ என்ன கேட்குறேன், ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்குறேன். இப்போ கிராமப்புறத்தில் வேலைங்கிறது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அதை 3 வகையை நம்ம பிரித்து சொல்கிறோம். ஓகேங்களா, ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிப்படையான வேலையின்மை. ஓகேங்களா, ஓப்பனாக அவனுக்கு வேலையே இருக்காது, சும்மாவே தான் இருப்பான். எப்போ பார்த்தாலும் கிராமத்தில் தான் போனீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடையாது. ஓகே, அவனுக்கு விவசாயம் தான், விவசாய கூலி தான், அது தவிர இப்போ தான் கட்டுமான வேலை அந்த மாதிரி தான். அப்படி இல்லைன்னா அவன் ஆள் ஃபுல்லாக சும்மா தான் இருப்பான், அவனுக்கு போதிய வேலை சுத்தமா இருக்காது, 1 மணி நேரம் கூட வேலை இருக்காது, சும்மாவே இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், திறந்த ஓப்பனா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, திறந்த வேலையின்மை. அடுத்து இன்னொரு வேலையின்மை என்ன சொல்றாங்கன்னா அரைக்குறையா கிடைக்கும். வேலை இருக்கும் ஆனா ஃபுல்லா வேலை கிடைக்காது. 2 மணி நேரம் மட்டும் வேலை இருக்குப்பா, வந்து வீட்டுல செஞ்சுட்டு போயிருப்பா. இப்படி கிராமத்தை சொல்லுவாங்கல்ல, 2 மணி நேரம் மட்டும் வேலை இருக்கு, வீட்டை தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போயிரு, ஒரு 100 ரூபா 150 ரூபா வாங்கிக்கோ, இருக்குதா? அப்போ அவனுக்கு ஒரு வேலை அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் ப்ராப்பரா ஒரு வேலை, ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா சம்பளம், இந்த மாதிரி கிடைக்கிறது எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தான் வேலை. ஓகே, மீதி நேரம் தான் நீ சும்மா இருக்கணும். அப்போ இதுதான் அரைக்குறை வேலையின்மை, அப்படி இல்லைன்னா குறையுடைமை வேலையின்மை சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கைஸ்ட் குறையுடைமை வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன எம்ப்ளாய்மெண்ட்னா கிராமப்புறத்துல எஜுகேஷன் கொண்டு போய் சேர்த்துட்டோம், ஆனா அவன் படிச்சிருப்பான், கிராமத்திலேயே ஒரு இன்ஜினியர் இருப்பான், கிராமத்திலே நல்ல பிஎட் படிச்ச ஒரு டீச்சர் இருப்பாரு. ஓகே, டீச்சர் எஜுகேஷன் படிச்ச ஒரு நபர் இருக்காரு, ஆனா அவனுக்கு அவன் படிச்சதுக்குரிய வேலை கிடைக்காது. அவன் அவளை படிச்சுட்டும் ஃபேக்டரியில போய் வேலை செய்வான், விவசாய கூலியா இருப்பான். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எஜுகேட்டட் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 வகை அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றாங்க. 3 வகை. சரிங்களா, அப்போ ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரிக்கிறாங்க, 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஓகே, 3 டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன், தெளிவா பார்த்துக்கோ. அடுத்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். ஓகே, வேலைக்கு உணவு திட்டம். ஒரு காலத்துல இந்தியாவில் 1965களில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளானது என்ன அப்படின்னா பஞ்சம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்பெல்லாம் நம்ம தான் கையெடுத்து கோடி கும்பிட்டுக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா சாப்பாடுலாம் நம்ம அவ்வளோ வேஸ்ட் பண்றோம், சாப்பாடு நமக்கு போதிய அளவு தாண்டி கிடைக்குது.
காரணம் என்ன? பசுமை புரட்சி. ஆனா அந்த காலங்கள்ல சாப்பாடுக்கு வழியே இல்லாம சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. அந்த நிலைமையில இருந்தது இந்தியா. அப்போ அந்த நிலைமை எப்படி மாறிட்டது? இப்போ சர்ப்ளஸா மாறிட்டு. அப்போ அந்த டைம்ல மக்களுக்கு ரூபா தேவைப்படலை. இந்த டைம்ல பஞ்சம் அதிகமா இருக்க டைம்ல மக்களுக்கு என்ன தேவைப்படவில்லை? ரூபாய் தேவைப்படலை. அப்ப என்ன தேவைப்பட்டது? உணவு தானியங்கள் தான் தேவைப்படுது. அப்ப அந்த உணவு தானியங்களை கொடுப்பதற்காக ஸ்கீம் என்ன செஞ்சாங்க? ஒரு வேலை செய்யறாங்க, அந்த வேலைக்கு பதிலாக கூலிக்கு பதிலாக அந்த வேலைக்கு பதிலாக கூலிக்கு பதிலாக என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா சம்பளமாக உணவு தானியம் கொடுத்துருவாங்க. இந்தாப்பா 5 கிலோ கோதுமை, இந்தாப்பா 2 கிலோ அரிசி, முடிஞ்சு போச்சு. வேலை செய்யி அரிசி பொறுப்பை வாங்கிட்டு போ, வறுமை இல்லாம இருக்கு, சாப்பாடு வழி இல்லாம இருக்காது. இதுதான் கவர்மெண்ட் ஸ்கீம். இதுதான் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். இப்போ அந்த ஸ்கீம் எல்லாம் இப்போதான் கிடையாது. இப்போதான் நமக்கு உணவு தானியங்கள் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சு. 1977-28 நிதியாண்டுல போடப்பட்டது. அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஓகேடா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது கரெக்ட் தான். ஓகே, 2013ஆம் ஆண்டு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்தது, திட்டம் வந்து. இதன் அடிப்படையில் தான் PDS சொல்றமா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை. நியாய விலைக்கடை இருக்குது, அது நமக்கு எப்படி மலிவான முறையில் ரேஷன் பொருட்கள் கிடைக்குதா? அது காரணம் என்ன? இந்த ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் அடிப்படையில் தான் 1 கிலோ அரிசி வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் நிர்ணயம் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு அதை அந்த ரூபாய் நம்ம ஏத்துக்கிட்டு நமக்கு இலவசமா அரிசி கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட். இப்போ தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2000. இது மட்டும் தான் ரைட்டு. இது தவறான நிலையை வைக்கிறாங்க. ஆசிக்கும் போது சரியான நிலையை மாற்றக்கூடாது. தவறான ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தவறு, அப்போ 1 மட்டும் தவறு. அடுத்து சரியான இணை. மீண்டும் ஓகே, சரியான இணை தான். இங்க தவறான இணை, சரியான. பாரத் நிர்மான் யோஜனா கிராமப்புறத்தோடைய கனெக்டிவிட்டிக்காக கொண்டு வரப்பட்டது. பாரத் நிர்மான் யோஜனா 2005 கரெக்ட் தான். தேசிய ஊரக நலத்திட்டம் இது 2005 கிடையாது. சரி, இது வந்து 2000 கிடையாது, 2005. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஓகேங்களா? நீங்க நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தர்மாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனீங்கன்னா நிறைய அந்த கட் அவுட் மாதிரி சின்ன சின்ன பேனர் மாதிரி செவுத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க. அது நிறைய அவேர்னஸ் ஸ்கீம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது நீ போனா கண்டிப்பா அந்த ஸ்கீம் பத்தி பார்ப்பேன். தேசிய ஊரக நலத்திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் வச்சுக்கிட்டு அது ஹாஸ்பிட்டல் சிம்பிளை போட்டுக்கிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது கூறியதுதான் இந்த திட்டம். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து சூஸ் பண்றோம். 2005ஆம் ஆண்டு. அப்போ இதுல சரியான இணை தானே கேட்கிறாங்க. சரியான இணை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் சரி, 2வது தவறு. ஓகே, 1 மட்டும் சரி. அடுத்து, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதை போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் என்று கூறியவர். ஓகேவா? அப்போ இது வந்து உழைப்பு எஃபர்ட்ஸை பொறுத்து அதை வச்சு பேசுது. ஓகே, உழைப்பு அதோட ஹார்ட் ஒர்க்கை பத்தி பேசுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கூறியது யார் அப்படின்னா ஜே.சி. குமாரப்பா, கிரீன் காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜே.சி. குமாரப்பா அவர் தான் சொல்லியிருப்பார். சரியா? அடுத்து தவறான கூற்று. 1991ஆம் ஆண்டு ஆண்டைய புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டத்தை அகற்றி 200 கிடையாது 2000, சரிங்களா? 2000, அதாவது 2000 வருஷத்துல போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இங்கிலீஷ்ல பாருங்க, 1991ல நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்தது. கரெக்ட் தான். ஓகே, ஹஸ் அபாலிஷ்ட் மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ். கரெக்ட் தான். அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் காம்படிஷன் கமிட்டி அப்படிங்கிற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அது 2000ஆம் ஆண்டு கிடையாது. ஓகேங்களா? கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் வந்து 1991 கரெக்ட் தான். ஆனா காம்படிஷன் கமிஷன் வந்து 2000ஆம் ஆண்டு உருவாக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அப்போ எந்த ஆண்டு சார் உருவாக்குனாங்க? ஓகே, காம்படிஷன் கமிட்டியை வந்து எந்த ஆண்டு உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2003ஆம் ஆண்டு. ஓகே, புக்ல இருக்குது எல்லாமே 11th புக்ல தெளிவா இருக்குது. அதனால தான் இதெல்லாம் கொஸ்டின் வச்சிருக்கோம். இப்போ நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1981, அப்பதான் எல்பிஜி வந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்பிஜி. அதே டைம்ல தான் காம்படிஷன் கமிட்டியையும் கொண்டு வந்து 2003ஆம் ஆண்டு காம்படிஷன் கமிட்டி வந்தது. அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அதாவது எப்படி நம்ம பைக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி பயிர்களுக்கும் காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. 2006 கிடையாது, 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகே, அப்போ இங்க என்ன கேட்கிறாங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்கிறாங்கப்பா. ஹெட்டிங் பார்த்துக்கோ, தவறான கூற்று கேட்கிறாங்க. ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து சி. ரெண்டுமே தவறு தானே, அதனால கேட்கிறாங்க. ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா அதே கொடுத்தாங்க. கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பயிர்களுக்கு 3 சீசன் இருக்குது. காரிஃப், ராபி, சையது. அது ஒவ்வொருத்துக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும். சையதுக்கு 5%, காரிஃபுக்கு 1% வந்து, அப்புறம் வந்து ராபிக்கு 1% வரும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ், அது வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து ஃபார்மர்ஸ் பே பண்ணக்கூடிய பிரீமியம் அமௌண்ட். சரியா? அடுத்து 9, 10.
அடுத்து வந்து பொறுத்துக நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு 4 முறை கொடுத்திருக்காங்க. என்னடா பார்க்கலாம். நுகர்வோர் கூட்டுறவு பொது விநியோக முறை, அதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். நியாய விலை கடை, ரேஷன் கடை சொல்றோமா, யூஎன்டிபி கேரளா. ஓகேங்களா, இதுல உனக்கு யூஎன்டிபி நீ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எங்க HDI டாபிக்ல படிச்சிருப்பேன். எக்கனாமிக்ஸ் இது மாதிரி நம்ம கேள்வி தான் வந்திருக்கு. HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது யார் தான், யூஎன்டிபி தான். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அப்போ சிக்கு வந்து 4. ஓகேங்களா, ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அடுத்து அப்போ இதுக்கு 4 வச்சுக்கலாமா. அடுத்து பாருங்க கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப அப்படின்னா என்ன கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து நுகர்வோருடைய கூட்டுறவு வங்கிகள். ஓகே, நுகர்வோரா செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டுறவு விஷயம். அப்ப அது வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து குறைந்த தரமான பொருட்களை வழங்குதல். நுகர்வோர் கூட்டுறவு கோஆபரேட்டிவ் தரமான பொருட்களை வழங்கும் 2. சரியா, அடுத்து பொது விநியோக முறை அப்படின்னா என்னது, மானிய விகிதங்கள். இதுக்கு 2. மானியம் சப்சிடைஸ்டு ரேட்ஸ்ல கொடுப்பாங்க 1. அடுத்து கேரளாவு தான் இந்தியாவிலேயே ஏழ்மை குறைவாக உள்ள மாநிலம். ஓகேங்களா, லீஸ்ட் புவர் ரீஜியன். ஓகேங்களா, அப்போ 2143. அடுத்த கொஸ்டின், ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆபரேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். ஓகே, இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அதுதான் சுற்றுச்சூழல் செயல்பாடுகளின் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1997ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஓகேங்களா, அப்போ என்விரான்மெண்டல் ஆபரேஷன்ஸ் ஆக்ட் எதுக்காக அப்படின்னா சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதுக்கு எத்தனையோ சட்டம் இருக்குது. ஓகே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், காற்று மாசுபாடு சட்டம், நீர் மாசுபாடு சட்டம், நீர் மாசுபாடு தடுப்பு சட்டம் சொல்லிட்டு எவ்வளவு சட்டங்கள் இருக்குது. இது வந்து சுற்றுச்சூழல் செயல்பாடுகளுடைய பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு 1997ஆம் ஆண்டு டிஃபரெண்டா இருக்கனால இந்த ஆக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து ஃபேமஸான ஒரு குறியீடாவும் பேசலாம். நிறைய தடவை கேட்டிருக்காங்க கொஸ்டின். HDI ஒரு குறியீடு மாதிரி இன்னொரு குறியீடு இருக்குது, SDGI அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ், நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கான உலகளாவிய இலக்கை கொண்ட குறியீடு. ஓகே, அதுல இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இலக்கு எந்த ஆண்டு, எப்போ வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஓகே, எந்த வருஷத்துல டார்கெட்டா வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த SDG இந்த கோல்ஸை வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா 2030. 2030க்குள்ள ஒரு 30 கோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா 2030 நிறைவேற்றணும். அது உலகளாவிய, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக அளவில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் திட்டம். இதை வச்சுதான் இண்டெக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க 7வது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது அப்படி சொல்றாங்க. 7வது நிதிக்குழு அப்படின்னா 7th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த நிதிக்குழு வந்து ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்தது இந்த வறுமை கோட்டை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்காக. ஓகே, அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய விஷயம் மக்களை வந்து ஐடென்டிஃபை கண்டுபிடிப்பதற்காக புதிய ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது 7th ஃபினான்ஸ் கமிஷன்ல கொண்டு வந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, BPL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போவும் நம்ம ரேஷன் கார்டுகள்ல நிறைய இடங்கள்ல இதை பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. அதிகமா வறுமை இருக்கிறனால இவங்களுக்கு மானியங்கள் நிறைய கொடுத்து வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரணும். அதுதான் குறைவான வறுமை கோடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, 13க்கு ஆன்சர் C. ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வது. ஓகே, எதுக்காக ஏழை மக்கள் தங்களுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க? நிறைய காரணம் இருக்கும். வேலை வாய்ப்பு, ஓகே, எஜுகேஷனுக்காக. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளீன், ஒரு சுகாதாரமாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிளேஸுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மாறுவாங்க. ஜென்ரலாக பொதுவாக சொல்லும் போது பி ஆப்ஷன் சூட்டபிள் ஆகுது. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக. ஓகேங்களா, எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து படிப்பாங்க, எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து வேலைக்கு வருவாங்க. இதெல்லாம் அதுக்காக அவங்க ஊர்லேயே தான் பிழைக்கலாம், வாழலாம். ஓகே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் அதே நிலைமையில இருக்கும். இப்போ வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போய் ஆகணும், இன்னொரு இடத்துல போய் படிக்க போகணும். அதுக்காக தான் இந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொண்டுதான் ஏழை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இடம்பெயர்வை மேற்கொள்றாங்க. 15வது கொஸ்டின் பாருங்க, தவறான கூற்று கேட்கிறாங்க. மக்கள் தொகை நகர்வில் கிராமப்புற இடம்பெயர்வானது நகர்ப்புற இடம்பெயர்வை விட குறைவாகும் அப்படின்னு சொல்றாங்க. தவறு. யோசிச்சு பாரு, சிட்டியிலிருந்து அதிகமான மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வெளியே போறாங்களா, அப்படிதான் கிராமப்புறங்கள்ல இருந்து அதிகமான மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வெளியே போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பு கிடைக்காது, எஜுகேஷன் இல்ல, சுகாதாரம் ஒழுங்கா இல்லாம இருக்குது. அதனால அவங்க எல்லாருமே எங்க வந்துடுறாங்க, ஹெல்த்துக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் நகர்ப்புறத்துக்கு வந்துடுறாங்க. கிராமப்புற மக்கள் தான் அதிகமாக இடம்பெயர்றாங்க, அது குறைவு கொடுத்துருக்காங்க. தவறு. பிறப்பு, இறப்பு, இடம்பெயர்வை பொறுத்து மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படுகின்றது. எஸ், கரெக்ட் தான்.
பிறப்பு, அப்புறம் டெத்து, அப்புறம் மைக்ரேஷன், இதெல்லாம் வச்சு தான் மக்கள் தொகையில சேஞ்சஸ் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து தவறானது வைக்கிறாங்க, ஏ. அடுத்து, இந்தியாவில் வறுமை தொடர்ந்து நீடிக்கின்றது ஏனென்றால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியா சொல்ல போனா வறுமை இருக்குது உண்மையாவே. இண்டிபெண்டன்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தா வறுமை சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனா கொஞ்சம் நீடிச்சு தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து வறுமை வந்து நீடிச்சிருக்கு. காரணம் என்ன? உயரும் விலைவாசி, அதிகரித்து வரும் மக்கள் தொகை, வேலை வாய்ப்பின்மை, அனைத்தும் காரணம். சிம்பிளா சொல்லிடலாம், எல்லாருமே சொல்லலாம் அனைத்தும் காரணம் தான். உண்மைதானே? விலைவாசி உயர்ந்துட்டே போகுது. அது குறிப்பிட்ட பொருள், என்னது அத்தியாவசிய பொருள், பெட்ரோல், டீசல், சிலிண்டர், காய்கறிகளின் விலை, அப்ப அது உயர்ந்துகிட்டே போகுது. அதிகரித்து வரும் மக்கள் தொகை, நாம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அதிகமாயிட்டே இருக்குல்ல, குறைவா செய்து குறையாது, என்னைக்கும் அதிகமாயிட்டே இருக்குது. அதுவும் ஒரு பேர்டன் தான். வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து வறுமைக்கு ஒரு முக்கிய காரணம், அனைத்தும் காரணம், ஆல் தி அபோவ். ஓகே, அடுத்து ஒரு ஸ்கீம். ஓகே, அந்த ஸ்கீம் நேமை வந்து என்னவா மாத்திருக்காங்க கேக்குறாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுய தொழில் திட்டம் எந்த பெயரில் மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? எந்த பெயர்ல மாத்தி அதை வச்சிருக்காங்க? நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காங்க. அதே ஸ்கீம் தான்ப்பா, அதுக்கு வந்து வேற பெயர் சூட்டுங்கிறதுக்காக இந்த நேஷனல் ஸ்வர்ண அப்படின்ற வார்த்தைக்கு தான் நேஷனல் வார்த்தையை சேர்த்திருக்காங்க. ஓகே, அடுத்து இது ஒரு ஸ்கீமோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல IRDP கேட்பாங்க, அப்போ சிம்பிள் ஆகி போச்சு, எல்லாரும் தெரிஞ்சிடுச்சு. அதனால வேற ஸ்கீம். SJSRY ஷார்ட்கட் ஷார்ட்டா SJ சூரியன் வரக்கூடாது. இது ஃபுல் ஸ்கீம். ஓகே, சம்பூரண ஜீவன் ஷாஹரி ராஷ்கர் யோஜனா, சி ஆப்ஷன். ஓகே, அதான் ரைட். சம்பூரண ஜீவன் ஷாஹரி ராஷ்கர் யோஜனா ஃபுல் ஃபார்ம், விரிவாக்கம். அடுத்து, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏன் குறுகிய அளவில் மட்டுமே வெற்றி பெறுகின்றன? ஓகேங்களா? ஏன் வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஏன் வந்து சின்ன அளவுல, ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து அது வெற்றி பெற முடியவில்லை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. ஓகேங்களா? 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், ஓகேங்களா, IRDP ப்ரோக்ராம், என்னதான் இவ்வளவு திட்டங்கள் எண்ணி பார்த்தோன்னா வறுமை ஒழிப்பதற்காக மட்டுமே 15க்கு மேற்பட்ட திட்டங்கள் இருக்கும். இவ்வளவு திட்டம் போட்டு வறுமை ஒழிய மாட்டேங்குது. என்ன காரணம்? வேலை வாய்ப்பு திட்டங்களின் குறைபாடு. எவ்வளவோ திட்டம் இருக்குது, உணவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அதை கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனால் வேலை வாய்ப்பு திட்டத்துல குறைபாடு இருக்குது. கரெக்டு. உள்ளார்ந்த அடிப்படை குறைபாடு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலங்கள்ல மேல ஸ்கீம் அலோகேட் பண்றது ஒரு 1000 கோடி இருக்கும், ஆனா கீழே அதோடைய பாட்டம் லெவலுக்கு அது வந்து சேர்றது வெறும் 100 கோடி 200 கோடி தான் வந்து சேருது. அப்போ இதுதான் அந்த ஸ்கீமுடைய உள்ளார்ந்த அடிப்படை குறைபாடு. அடுத்து, திட்டப்பணிகளின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தொய்வு. ஓகே, எல்லாமே ஒரு ரீசன் தான். அடுத்து, புறா ஃபேமஸ் ஸ்கீம் சொல்றதோட ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்லலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமோடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு இனோவேட்டிவ், ஓகே, ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி மாதிரி இவரு என்ன சொல்றாரு, கிராமப்புறத்தில் அர்பனுடைய ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா கிராமப்புறம் டெவலப் ஆயிரும். அதுக்கு அவர் கொண்டு வரப்பட்ட ஒரு மாடல் ஸ்கீம் தான் புறா சொல்லுவாங்க. ப்ரொவிஷன் பாருங்க, ஆன்சர் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். எல்லாத்துக்குமே PURA வரும். ஓகேங்களா? கரெக்டாக மாற்றி போட்டுக்கணும். PURA வரும். ப்ரொவிஷன் ஃபார் அர்பன் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கிராமப்புற பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த ஸ்கீம் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லலாமா? அதாவது ஒரு வறுமை கொடுக்கிறவர்களா தவறு, கிராமப்புறத்தில் வாழ்ந்தவர்கள் தவறு, 1 கிலோமீட்டர் எத்தனை பேர் தவறு, 1 சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள் அதை சொல்லக்கூடிய பேருக்கு தான் என்ன சொல்றாங்க, மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. 1 சதுர கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 1 சதுர கிலோமீட்டர் என்ன, ஒரு மேல இருந்து கீழே 1 கிலோமீட்டர், அடுத்து இங்க இருந்து 1 கிலோமீட்டர், இங்க இருந்து 1 கிலோமீட்டர், இங்க இருந்து 1 கிலோமீட்டர், இந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் குள்ள எத்தனை மக்கள் வாழுறாங்க, எத்தனை 1000 மக்கள் வாழுறாங்க, அதுதான் வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு கூடியதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி என்ன? 382. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி என்ன? 555. ஓகேங்களா? மிக உயர்ந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து அதாவது இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் இத்தனை பேர் வாழ்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம். ஓகேங்களா? பாருங்க,
மக்கள் தொகைக்கான காரணம் கிடையாது, மக்கள் தொகை அடர்த்திக்கான காரணம். அரசின் நலத்திட்டங்கள் பிறப்பு வீத அதிகரிப்பை சாதகமாக உள்ளது இப்படிதான் சொல்லவே கூடாதுப்பா. ஓகே, அரசு வந்து நிறைய ஸ்கீம்ல வந்து பாப்புலேஷனை கம்மி பண்றதுக்காக மெஷர் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு காலைல கூட நியூஸ் பேப்பர்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு என்ன கவர்மெண்ட் அசாம், ஓகே அசாம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 2 குழந்தைகளுக்கு மேல் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அரசின் திட்டங்கள்ல அவங்களுக்கு சலுகை கிடைக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 3 குழந்தைகள் லிமிட் வச்சிருக்காங்க. எதுக்காக? பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்தா என்ன செய்யறது? அப்போ இந்த கொஸ்டின் கிடையாது. மக்களின் அதிகரிக்கின்ற வாழ்க்கை தரம், வருமானம் வாங்கும் சக்தி, பிறப்பு அதிகரிக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது வாழ்க்கை தரம் அதிகரிச்சா வருமானம் அதிகரிக்குது, பிறப்பு வீதம் அதிகரிக்கும் அப்படி சொல்றாங்க. தவறு எதுவும் கிடையாது. ஓகே, அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதத்துடன் குறைகின்ற இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா, பிறப்பு விகிதம் அதிகமாகுது, ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால இறப்பு விகிதம் கம்மியாகுது, அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஸ்கீம், மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலையின் படி என்ன? ஓகே, பாப்புலேஷன் வந்து டீமோகிராபிக் டிரான்சிஷன் ஆகுதா, அதோடைய முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, முதல் ஸ்டேஜ் என்ன? அதிகமான இறப்பு விகிதம். ஓகேங்களா, அடுத்து குறைவான பிறப்பு விகிதம், மருத்துவ உதவி இல்லாமை, இதெல்லாம் சொல்றாங்க. இது என்ன கரெக்ட் அப்படின்னா, முதல் நிலைப்படி அதிகமான இறப்பு விகிதமும் மருத்துவ உதவி இல்லாமை, இந்த 2 தான் வந்து மக்கள் தொகை மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது காரணம் இதுதான். சரிங்களா, அதாவது அந்த பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டேஞ்சர் ஆகுது அப்படின்னா அதுக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் சூட்டபிள். சரிங்களா, அடுத்து 2011ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்படி குறைவான மக்கள் தொகை எடுத்து நான் சொன்னேன். இந்தியாவோட மக்கள் தொகை எடுத்து சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எடுத்து சொன்னேன். அதிக மக்கள் தொகை எடுத்து பீகார், கிட்டத்தட்ட 1100க்கு மேல. குறைவான மக்கள் தொகை எடுத்து கொண்ட மாநிலம் என்ன கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 பேர் தான் இருக்காங்க. யோசிச்சு, அப்போ எந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அடர்த்தி இல்லாம இருக்குது. அதுதான் அருணாச்சல பிரதேசம். ஓகே, லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், சிம்பிளானதுதான். மொத்த மக்கள் தொகையை கோடிகள்ல இங்க இயர் கொடுத்துருக்காங்க. ஈஸியா பண்ணிடலாம். எப்படி பண்ணிடலாம்? அதோடைய அதிகரிக்கக்கூடிய வருஷத்தை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, என்ன பண்ணலாம் சொல்லலாமா? 71 81 அதுதான் வந்து கொடுத்துருக்கிற இயர்லயே வந்து லீஸ்ட் இயர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க, அதுதான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். லீஸ்ட் இயர் இதுதான். அப்ப லீஸ்ட் பாப்புலேஷன் எது? இது 2. அடுத்து 81 91 இதுக்கு அடுத்த பாப்புலேஷன் எது? 1. 91 2001 நான் சொன்னேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட சென்னை அகாடமி யூடியூப்ல போட்டிருந்தேன். நம்ம 2001ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோம். என்ன அச்சீவ் பண்ணோம்? 100 கோடியை தாண்டணும், பெரிய மைலுக்கு. அப்புறம் அது 2001 2011 நம்ம 191 அட்டைன் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இப்போ 2143 ஆன்சர் பி. ஓகே, இப்போ பாப்புலேஷன் சம்பந்தமாகவும் வறுமை சம்பந்தமாகவும் வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் ஒரு 25 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதோட ஒரு சைக்கிள் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் முடிஞ்சுது. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. யூனிட் 8 வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, கொஸ்டின் உள்ள போகலாம் பாருங்கள். சரி, ஓகே சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சென்னை மாகாண சங்கத்தின் தொடக்க விழா நடைபெற்ற நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 1884. சரிங்களா, மே 16 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோடைய முதல் தலைவர் யார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, ராமசாமி, ரங்கையா, அனந்தச்சாரு, இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையான்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைவர். பி ரங்கையா இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைவர். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐஎன்சி கூட இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இதனுடைய 1800 சரிங்களா 96 அக்டோபர் 24 அன்னைக்கு சரிங்களா காந்திஜி வந்து இந்த சென்னை மகாஜன சங்கத்தில் வந்து உரையாற்றியிருப்பார். காந்தியுடைய உரை வந்து நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பொன் விழா அன்னைக்கு நேரு வந்து உரையாற்றியிருப்பார். இந்த சபையினுடைய பொன் விழா அன்னைக்கு நேரு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார். சரிங்களா, உரையாற்றியிருப்பார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பி ரங்கையா தான் தலைவர். செயலாளர் யாரு? அனந்தச்சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளராக இருந்திருப்பார், செக்ரட்டரியாக இருந்திருப்பார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நான் பிராமின் ரிப்போர்ட் ரிலீஸ் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா 1916 டிசம்பர் மாதம் தான் இது பண்ணாங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1916 சரிங்களா நவம்பர் 20 அப்போ சரிங்களா நீதி கட்சி சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சரிங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கம்
என்ற ஒரு அமைப்பானது உருவாக்கப்படும். அதாவது நீதி கட்சி சொல்லுவாங்க. பிற்காலத்தில் நீதி கட்சியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா 1917 நீதி கட்சியாக மாறி இருக்கும். இந்த சவுத் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சி அதாவது இப்படி மாறி இருக்கும். சரி, அது யாரெல்லாம் சேர்ந்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராசர், சரிங்களா, அது TM நாயர், நடேசன் மற்றும் உங்கள் புக்கில் அலுமேலு ரங்கை அம்மையார் இவங்களாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1914 நவம்பர் 20 இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த பிராமணர்களோட அறிக்கை எங்கே ரிலீஸ் பண்ணாங்கன்ற கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, எங்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியாவுடைய பொது அரங்கில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. எங்கே? விக்டோரியாவுடைய அரங்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தியாகராச செட்டின்றது தான் பார்த்தீங்கன்னா முதல் தலைவராக, அது நீதி கட்சியோட தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, ராங் ஃபேர் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, தவறான எதுன்னு கேட்கும்போது சார் 1920-23 வந்து சுப்பராயனுடைய அமைச்சரவையா அப்படின்னு பார்க்கும்போது சுப்பராயனுடைய அமைச்சரவை கிடையாது. சரி, மிச்செல்லாம் பார்ப்போம். 23 to 26 வந்து பனகல் அமைச்சரவை, இது ரைட்டான ஒரு விஷயம். 30 to 32 வந்து முனுசாமி நாயுடு. அடுத்து பாருங்க 32 to 34 வந்து பொப்புளி அரசர். சரிங்களா, இது எல்லாமே ரைட்டு. பட் அந்த சுப்பராயன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா 1926 சரிங்களா 30 வரைக்கும் அவர் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சுயேட்சை அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. சுயேட்சி அமைச்சரவை அப்படின்னு சொல்லும்போது இந்த சுப்பராயன் தான் நீங்கள் சொல்லணும் சார். அது மட்டும் இல்லாமல் 1920 எலெக்ஷனில் ஜெயிச்சு முதல்ல வந்து சுப்பராயலு தான் என்ன பண்ணுவார்னா நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர். யார்? சுப்பராயலு. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 21 ஒரு ஜூலை மாதம் இந்த ரேஞ்சில் வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து என்ன பண்ணனா இருந்து போயிடுவார் அவர் சுப்பராயலு. அதுக்கடுத்து பார்த்தா அந்த பனகல் அரசர் அமைச்சர் இருப்பார். 1926 வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டிருப்பார் நீதி கட்சியில். ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து பாருங்க, இந்த சுப்பராயன் வந்து 1926 30 வரைக்கும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பேர் இருக்குது சார். இவர் என்ன பேர்னா கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு குதிரை. அதாவது இவர் நீதி கட்சியிலே இருந்திருப்பாரு, அடுத்து போய் காங்கிரஸுக்கும் போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சரிங்களா சுயராஜ்ய கட்சி என்று சொல்ற கட்சியிலே கூட இருந்திருப்பார். ஓகேங்களா, அப்போ இந்த 1926 காலகட்டத்தில் எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷன்ல சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை விட்பட்டிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் அவங்களை ஆட்சி அமைக்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே, அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுப்பராயன் வந்து சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார். அது மட்டும் இல்லாமல் தேவதாசி ஒழிப்புமுறை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசோதாவை கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, 1930 இந்த காலகட்டம் தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம். சரிங்களா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரால் சட்டசபையில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்து பாருங்களா, இந்த வேற என்ன விஷயங்கள் இவர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து சைமன் குழுவை வரவேற்றிருப்பார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. வேற என்ன பண்ணிருப்பாரு? சைமன் குழுவை வரவேற்றிருப்பார். சைமன் குழுவை வந்து வரவேற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சைமன் குழு வரவேற்றதுனால இந்த என்னுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ரங்கசாமி, ஆரோக்கியசாமி என்ற 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி, அந்த அளவுக்கு இதை படிச்சு வைக்கணும். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து தமிழகத்தில் ராஜாஜியினுடைய ஆட்சியின் போது யார் மேற்கொண்ட முயற்சினால் ஜமீன்தார்களுடைய பகுதிகள் சரிங்களா ஜமீன்தாரனுடைய பகுதிகள் சேர்ந்த குத்தகைக்காரனுடைய நிலையை குறித்து விசாரணை குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, உங்களுக்கே தெரியும் 1935 கவர்மெண்ட் ஆக்ட் இந்திய அரசாங்க சட்டத்தின்படி எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1937 சரிங்களா தேர்தலில் இந்த ராஜாஜி தலைமையில் ஆட்சி நடக்கும். ராஜாஜி தலைமை. சரிங்களா, அப்போ அந்த ராஜாஜி வந்தவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா மதுவிலக்கு அமல்படுத்துவார். சரிங்களா, அதுக்காக விற்பனை வரி என்ன பண்ணுவார், அதை அந்த காசு வந்து டேலி பண்ணுறதுக்காக விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்துவார். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜமீன்தாருடைய கீழே வந்து அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த குத்தகைக்கால நிலைமை ஆராய்ச்சி செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா டி பிரகாசம். அதாவது ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம், ஆந்திர கேசரி. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ்நாட்டினுடைய சிஎம்மா சரிங்களா மெட்ராஸ் மாகாணத்துடைய சிஎம்மா சரிங்களா 1946 இருந்து 47 இந்த காலகட்டத்தில் இவர் இருந்திருப்பார். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டது. நம்ம மெட்ராஸ் மாநிலம் ஆந்திர மாநிலம் எப்போது பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 சரிங்களா அக்டோபர் 1 பிரிக்கப்பட்டது. அப்போது பிரிக்கப்பட்ட போது அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய முதல் சிஎம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டி பிரகாசம் தான் இருந்தார். ஓகேங்களா, அந்த அளவு ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உப்பு சத்தியாகிரகம் வந்து சென்னையில் உதயவனத்தில் வந்து நடந்தது யார்? இவர் தான் நடத்திருப்பார். ஓகேங்களா, டி பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர் 2 பேரும் சேர்ந்து உதயவனம் என்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திருப்பாங்க. அந்த அளவு படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ டி பிரகாசம்ன்றது யாருன்றது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க,
எந்த சட்டங்கள் எந்தெந்த வருஷங்கள் கொண்டு வரப்பட்டது என்பதை வந்து பொருதுகளை கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். சரிங்களா? இந்த சட்டமானது நீதி எல்லாமே நீதி கட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இது எல்லாமே. சரிங்களா? நீதி கட்சியில் கொண்டு வரப்பட்டது எல்லாமே. நீதி கட்சி, த ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியில் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் என்பது 1926 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929. சரிங்களா? அடுத்து பாருங்க, பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது 1921. சரிங்களா? அடுத்து பாருங்க, பிராமண அல்லாதோடைய அறிக்கை நம்ம முதலே பார்த்துரும். சரிங்களா? அப்போ வந்து தலைகீழாக வருது. சரிங்களா? 4321. சரிங்களா? இதான் அதுக்கான ஆன்சர். சார் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. சரிங்களா? அப்போ ஆந்திரா பல்கலைக்கழகம் இவங்க தான் உருவாக்குனாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்போ? ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1926. சரிங்களா? 26 தான் கொண்டு வரப்பட்டது. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முதல்ல வந்து இந்தியாவிலே பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை குறித்து அளித்த ஒரு கட்சின்னு சொன்னா அது வந்து நீதி கட்சி தான். நீங்கள் சொல்லணும். எப்போ கொடுக்கப்பட்டது? 1921 கொடுத்தாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் கொடுக்கப்பட்டது என்னவோ 1951 முதல் பொது தேர்தல் தான் கொடுத்தாங்க. சரிங்களா? சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் தான் பெண்களுக்கு வாக்குரிமையானது கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க சார், சுதந்திர இந்தியாவில் சரிங்களா மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்கறாங்க சார். இந்த மதிய உணவு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். இது வந்து சுதந்திர இந்தியாவில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த சுதந்திர இந்தியாவில் யாருன்னா கு காமராஜர் தான் பண்ணாரு 1956. சரிங்களா? அதாவது மாணவனுடைய அந்த இடைநீற்றலை குறைக்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. சரி, ஓகே. இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம், சரி சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1920 நீதி கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாருங்களேன், அப்போ தியாகராசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. தியாகராசர்னு போடுங்க. இந்த தியாகராசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா 1000 விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிசிபல் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த முனிசிபல் பள்ளிக்கூடத்தில் முதலே மதிய உணவு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இலவச மதிய உணவு திட்டம். சரிங்களா? எங்கன்னா 1000 விளக்கு அந்த இடத்துல. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1920 காலகட்டத்தில் தியாகராசர் செட்டி வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா? சரி, இந்த காமராசர் வந்து பார்த்தீங்கன்னா 1956 பண்ணாரு. எந்த இடத்துல பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பிறந்த ஊராக இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் அதை பண்ணியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. எட்டயபுரம் ஞாபகம் வச்சுங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார், அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து சென்னை மாகாணத்தில் சரிங்களா தொழிலாளர் அமைப்புகளை உருவாக்கும் முயற்சிகளில் மிக முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அது சில முக்கியமாக பங்காற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்காரவேலனார் தான். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது உடைமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. அது இல்லாமல் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஈரோடு திட்டம் சொல்லுவாங்க. அந்த ஈரோடு திட்டமானது நம்மளுடைய பொதுரிமையாளர் சிங்காரவேலருக்கும் இங்கே இருக்கக்கூடிய தந்தை பெரியாருக்கும் 2 பேருக்கும் வந்து பார்த்தா சைன் பண்ணியிருப்பாங்க. ஈரோடு திட்டம். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்ட விஷயங்கள். ஈரோடு திட்டம் இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மே தினம் முதலில் மெட்ராஸ் மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது இவரால் தான் கொண்டாடப்பட்டது. சரிங்களா? May 1. அப்போ உழைப்பாளர் தினம் வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னது யாரு? இவர் தான் சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க, சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவருடைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அது எந்த முதலமைச்சர் பண்ணியிருக்கான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சார். மதிய உணவு திட்டம். சரிங்களா? அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாரு? மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா காமராசர் கொண்டு வந்தார் 1956. நம்ம படித்த விஷயம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயலலிதான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரியாக பொருந்தவில்லை. சரியா? அடுத்து பாருங்க, தொட்டில் குழந்தை திட்டம் யாரு? ஜெயலலிதா மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா காமராசர் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தவில்லை. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் 1992. சரிங்களா? 1992. சரிங்களா? அந்த பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ற வேலைகள்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ண விஷயம் தான் அது. அது இல்லாமல் 1992 சேலத்தில் இது பண்ணியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம் தொட்டில் குழந்தை திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தது சேலம். அடுத்து பாருங்க சமத்துவபுரம். இந்த சமத்துவபுரத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் கொண்டு வந்தார். கருணாநிதி. சரிங்களா? முத்தமிழ். சரிங்களா? அதாவது கலைஞராக இருக்கக்கூடிய தான் கொண்டு வந்திருப்பாரு. இது எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் இது சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். அது வந்து 1998 சரிங்களா மதுரையில் பண்ணியிருப்பாங்க.
சமத்துவபுரம் என்றால் அனைத்து ஜாதி மக்களும் ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா, ஒரு 3 சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் ஒரு 100 வீடுகள் கட்டி கொடுக்கறது தான் அதோட பிளான். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, சத்து உணவு திட்டம் யார் கொண்டு வந்தப்பட்டது அப்படின்னா சரிங்களா, எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். சரிங்களா, அப்போ இந்த விஷயம் தான் கரெக்டான ஒரு விஷயம். சரிங்களா, சரியாக பொருந்துள்ளதுன்னா இது மட்டும் தான் சரியாக பொருந்துள்ளது. இது வந்து சத்துணவு திட்டம் 1982 கொண்டு வரப்பட்டது. இது ஞாபகம் வச்சுங்க சார். ஓகேங்களா, அப்போ சரியாக பொருந்துள்ளதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்துணவு திட்டம் தான் சரியாக பொருந்துள்ளது. 1982 சத்துணவு திட்டமாக இந்த மதிய திட்டம் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்ய. போன கொஸ்டின் பார்த்தோம் பொருந்தது ஏதோ தேர்வு செய்யணும். இதுல பொருந்தாததை தேர்வு செய்யன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, இன்கரெக்டுக்கு வந்து கேட்கிறாங்க. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவை நிறைவேற்றப்படுதல் 1974. இந்த 1974 காலகட்டத்தில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் இருந்திருப்பார். சரிங்களா, கருணாநிதி தான் வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா, கருணாநிதி இவர் தான் வந்து மாநில தன்னாட்சி தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஓபி ராமசாமி சரிங்களா, முதலியார் வந்து 1969 இருந்தாராம். சிஎம்மா கிடையாது, இவர் வந்து 1949 இருந்திருப்பார். சரிங்களா, அதாவது 1947 இருந்து சரிங்களா 49 வரைக்கும் இவர் தான் சிஎம்மா இருந்திருப்பாரு. இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்தை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா, அந்த ராமசாமி. சரி, அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தேசிய கொடியை வந்து பார்த்தோன்னா ஏற்றிய தமிழ்நாட்டில் வந்து எழுத்துனது யாருன்னா இவர் தான் எழுதினார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார், அண்ணாதுரையுடைய இறப்பு 1969 ரைட்டான விஷயம். பிப்ரவரி 3 சரிங்களா, பிப்ரவரி 3 அன்றைக்கி அவர் வந்து பார்த்தா டெத் ஆகிடுவார். அவர் கேன்சர் நோய் வந்து பாதிக்கப்பட்டு அமெரிக்கா போய் சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ வந்து செட் ஆகாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார், திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவாக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும் திராவிடர் கழகம். இந்த திராவிடர் கழகம் சரியா 1944 சேலம் மீட்டிங்கில் வந்து பெரியார் சொல்ல அண்ணா வழிமொழியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருப்பாரு. இதனால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு அந்த அண்ணா கோச்சிட்டு வெளியே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி 1949 அதுவும் பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 இது வந்து பார்த்தா அந்த கட்சியை ஓப்பன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இதில் பார்க்கும்போது எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமசாமி என்பவர் 1949 இருந்தார். சில 69 கொடுத்துறாங்க, தப்பான ஒரு விஷயம். அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 1951 உச்சநீதிமன்றம் உயர்கல்வியில் ஜாதிவாரி இடஒதுக்கீடை தடை செய்த போது எந்த கட்சி எதிர்த்து பிரச்சாரம் செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பாருங்க, இந்த 1951 என்ன சொல்லுவாங்கன்னா சண்பகத்துரைராஜன் கேஸ் சொல்லுவாங்க. இந்த சண்பகத்துரைராஜன் கேஸ் சரிங்களா வாசஸ் ஸ்டேட் ஆஃப் சரிங்களா மெட்ராஸ். அதாவது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போட்டிருப்பாங்க. அப்போ இதில் வந்து என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் 1928 சரிங்களா அந்த கோட்டா சிஸ்டம் சொல்லுவாங்க. 1928 காலகட்டத்தில் கோட்டா சிஸ்டம் யாருன்னா முத்தையா தலைமையில் கொண்டு வரப்பட்டிருக்கும். யாருடைய தலைமையில்? முத்தையா. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக என்ன பண்ணுறா சண்பகத்துரைராஜன் வந்து ஒரு மெடிக்கல் ஷீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவருக்கு அந்த ஷீட் கிடைக்காது. ஓகேங்களா, அந்த ஜாதி பாகுபாடுனால எனக்கு ஷீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேஸ் போடும்போது இந்த உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகல் வச்சு கொடுக்கும். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 15 உங்களுக்கு தெரியும் ஜாதி சமய பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து 16 என்பது பொது வேலைவாய்ப்பில் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் சம உரிமை கொடுக்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமான தீர்ப்பளிக்கும். அதையும் அப்பீல் பண்ணுவாங்க. அதுவும் என்ன பண்ண உச்சநீதிமன்றம் அப்படியே தீர்ப்பளிக்கும். ஓகேங்களா, அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் சமூக நீதி போராளிகளாக இருக்கக்கூடிய பெரியார், அண்ணா, அது மட்டும் இல்லாமல் காமராஜர் சரிங்களா, காமராஜர் கூட பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இது மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கன்றது மாதிரி நேரு கிட்ட பேசுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். அப்போதான் பார்த்தீங்கன்னா 1951 கொண்டு வரப்படும். சரிங்களா, 1951 முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து 9வது அட்டவணை சரிங்களா, அந்த 9வது அட்டவணையானது உருவாக்கப்படும். 9வது அட்டவணை உருவாக்கப்பட்டு அதில் ஒரு 15 என்ற 4 என்ற ஒரு ஆர்டிகளை உருவாக்குவாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சமூக ரீதியாகவும் இல்லை பொருளாதார ரீதியாகவும் ஒரு நலிவுற்ற நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா 15(4) என்ற ஆர்டிகல் சொல்லுது. இப்போ ஒரு ஆர்டிகளை உருவாக்கி ரிசர்வேஷன் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க. அப்போது இந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக போராடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியார் தான் போராடினார். ஓகேங்களா, அப்போ அந்த திராவிடர் கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. சரிங்களா, பெரியார். அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. பட் நீதி கட்சி கொண்டு வந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தப்பாக இருக்குன்ற ஒரு கேஸ் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து போராடினது யாரும் திராவிடர் கழகம் போராடுறாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
ஸோ அடுத்து 1920 எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 63 இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க சார் இவங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சார் இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, ஒன்றும் இல்லை சார், இந்த 1920 இருந்து 37 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சின்றதா இருந்திருக்கும். அதாவது இதில் பாருங்க, இந்த சுப்பராயன் சொன்னோம் நம்ம, சுப்பராயன் இந்த சுயேட்சை வேட்பாளர் சொன்ன பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1926 30 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். சரிங்களா, அப்போ அந்த 4 வருஷம் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 13 வருஷம் தான் இவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம். அப்போ நீதி கட்சி தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னா 13 வருஷம் தான் ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த 4 வருஷம் அதில் போயிடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த சுப்பராயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட நியலாட்சி சொல்லுவாங்க, பெராக்சி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நியலாட்சி, நீதி கட்சியினுடைய நியலாட்சி என்று சொல்லப்படுறது இந்த சுப்பராயனுடைய அமைச்சரவை தான். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீதி கட்சியினுடைய முதல் எலெக்ஷனில் எவ்வளோ இடம் வின் பண்ணாங்கன்னா 63 இடங்கள் வின் பண்ணாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு அப்படின்னு கேட்குறான். சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து 1942 சரிங்களா, 1946 52 வரைக்கும் வந்திருப்பார். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. 1946 52 வந்து இருந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து முஸ்லீம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாருங்க, அந்த 1945 இந்த காலகட்டத்தில் சரிங்களா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அடுத்து 1948 சரிங்களா அகில இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய கட்சியுடைய தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். 48 அகில இந்தியா லெவலில் சரிங்களா, இந்தியா லெவலில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சார் உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து 1948-52 சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராகவும் வந்திருக்காரு. ஓகேங்களா, என்ன வந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், 1937 நடத்தக்கூடிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் வந்து கலந்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழை தேசிய மொழியாக நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். தமிழை தேசிய மொழியாகவே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் பேசியிருப்பார். தமிழை வந்து தேசிய மொழியாக அறிவிக்கணுமா, தேசிய மொழியாக அறிவிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சார் இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், இந்த 1967 எலெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா அண்ணா ஜெயிச்சிருப்பார். அண்ணா வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகும்போது அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா இவர் தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போது இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அப்போது காயிதே மில்லத் வந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் இருந்து எப்படின்னா 1946 52 வரைக்கும் இருந்திருக்கார். ஓகேங்களா, அந்த விஷயங்கள் தெளிவான ஆபோச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தேசப்பற்று என்பது ரொம்ப இதுவான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சார். வந்து காந்தியத்தால் ஈர்க்கப்பட்டவர். பட் இருந்தாலும் முகமது அலி ஜின்னாவுடன் சேர்ந்து சில அரசியல் பண்ணியிருப்பார். ஆனால் முகமது அலி ஜின்னா என்ன கேட்பார்னா முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கை கேட்பார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடுன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்மளுக்கு தேசியம் தான் முக்கியம் சொல்லிட்டு என்ன பண்ணாரா காந்தியோட கடைசி காலகட்டத்தில் இருப்பார். ஓகேங்களா, அப்போது இவர் வந்து தேசியத்தினுடைய கொள்கைகளை எப்படிலாம் அவர் வந்து ஃபாலோ பண்ணான்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, மாப்போ சிவஞானத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மாப்போ சிவஞானத்தினுடைய கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியார் நாணயர்களுக்கு மிகுந்த பங்கு உண்டு. சரிங்களா, இந்த திருப்பாதிரியா புலியாருடைய இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து ரைட்டான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க சார், மாப்போ சிவஞானத்தினுடைய பெற்றோர் பொன்னுசாமி மற்றும் சிவகாமி. ஓகே ரைட்டு. இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் வந்து ஞானப்பிரகாசம். சூப்பர் வச்ச பெயர். அடுத்து பாருங்க, பின்னாளில் பெற்றோர் சிவராணி என்று அழைத்தனராம். கிடையாது, இவங்க பெற்றோர் வைத்த பேர் ஞானப்பிரகாசம் அப்படிதான் அழைத்தாங்க. இது அந்த சிவராணி என்ற பெயர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரபையர். சரபையர் என்ற ஒரு முதியவர் தான் வந்து பார்த்தா அந்த பேரை வச்சிருப்பார். அப்போ இதுதான் தப்பான ஒரு விஷயம். சரிங்களா, தப்பான ஒரு விஷயம். டி தான் அதுக்கான ஆன்சர். சரி, ஓகே சார். இந்த மாப்போ சிவஞானம் பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த மாலவன் குன்று போனால் என்ன வேலவன் குன்றாவது நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு திருத்தணியை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வந்தது யாருன்னா இந்த மாப்போ சிவஞானம். இவருடைய கட்சி பேர் என்னது, தமிழ் அரசு கழகம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ் அரசு கழகம். தமிழ் அரசு கழகம். தமிழ் அரசு கழகத்தினுடைய தலைவர் யார், அந்த மாப்போ சிவஞானன்றது ஞாபகம் வச்சு. அதெல்லாம் தெற்கு எல்லை போராட்டம், வழக்கு எல்லை போராட்டம், இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருப்பாரு. சரி, அதை பற்றி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் சரிங்களா இணைந்து தமிழகத்தினுடைய தென் எல்லையாக மாறிய ஆண்டு எப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 1956 நவம்பர் 1. சரிங்களா, அப்போ தான் இது மாறியது. சரிங்களா, அதாவது 1956 நவம்பர் 1. இந்த நவம்பர் 1 என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சார் எந்தெந்த வட்டங்கள்லாம் சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகதீஸ்வரம் சரிங்களா, விலவங்கோடு, கல்குடம், தோவளை இந்த 4 வட்டங்கள் சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி என்ற ஒரு மாவட்டமான உருவாக்கப்பட்டு 1956 நவம்பர் 1 தமிழ்நாட்டோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ தமிழ்நாடு என்பது ஒரு முழு வடிவம் பெற்றது என்பது காமராசருடைய ஆட்சி காலத்தில் 1956 நவம்பர் 1 தான் பெற்றது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சரிங்களா இன்னொரு விஷயங்கள் சொல்ல அப்படின்னா இந்த தெற்கெல்லை போராட்டத்தில் முக்கியமான பங்கு வகித்தவர் யார்? இந்த மார்சல் நேசமணி சரிங்களா, மார்சல் நேசமணி, மார்சல் நேசமணி சரிங்களா. இவர் தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பண்ணார், தெற்கெல்லை போராட்டம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராயன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. எம்ஜிஆர் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17 அன்று கோபாலன் சத்தியபாமா இணையாருக்கு 5வது மகனாக பிறந்தார். ரைட்டு. மதிய உணவு திட்டம் காமராசரால் கொண்டு வரப்பட்டது. ரைட் தான், இவர் சத்துணவு திட்டம் தான் கொண்டு வந்தார். ஆனால் ரைட்டு. எம்ஜிஆர் கல்வி பயின்றது வந்து கும்பகோணம் சரிங்களா. எல்லா கூற்றுமே சரி சார். அப்போ ஏதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். 1921ஆம் ஆண்டு பெரியார் தஞ்சாவூர் காங்கிரஸ் மீண்டும் காங்கிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்யூனிவல் ரிவல்யூஷன் சரிங்களா, கம்யூனிவல் ரிசொல்யூஷனை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. 1922 கள்ளுக்கடை மறியலில் சரிங்களா மறுக்கடை ஈடுபட்டதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நான் தெரிஞ்சு வச்சுங்க சார். இவர் வந்து காங்கிரஸ்ல எப்போ சேர்ந்தாரு? இவர் ஒன்றும் இல்லை சார், ஈரோடு நகராட்சி மன்ற தலைவராக 1917 வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நகராட்சி மன்ற தலைவர். இவர் பிறந்த ஊர் எது? ஈரோடு தான். நகராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் சரிங்களா. 1919 தான் இவர் வந்து ஐஎன்சி தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஜாயின் பண்றார். ஓகேங்களா, அதுக்கடுத்து இவர் சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ரிசொல்யூஷன் பற்றி பேசிட்டே இருப்பார் சரிங்களா. ஆனால் எந்த இடத்துலையுமே அவருடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படாது. அதனால தான் என்ன பண்ணிருப்பார், காங்கிரஸை விட்டு அவர் வெளியேறியிருப்பார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தா முக்கியமாக 2 பெண்மணிகள் ஈடுபட்டிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியாருடைய மனைவியாக இருக்கக்கூடிய நாகம்மையாரும் பெரியாருடைய தங்கையாக இருக்கக்கூடிய கண்ணம்மாள் 2 பேர் என்ன பண்ணாங்க, ஈரோட்டில் இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இது பெரிய போராட்டமாக வெடிக்கும் சரிங்களா. காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார்கிட்ட கேட்பாரு, சார் அந்த போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டமானது 2 பெண்களினுடைய கையில் தான் இருக்கு சரிங்களா, எதனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகேங்களா, அந்த அளவு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோப்பில் இருக்கக்கூடிய 500 தென்னை மரங்களை வெட்டி சரிங்களா இந்த போராட்டத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்குது யாருன்னா பெரியார் இருக்கார். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போ அந்த வகுப்பு வாரி என்ற ஒரு விஷயத்தை அவர் எல்லா மீட்டிங்லையுமே பேசியிருக்காரு. தஞ்சாவூர்ல மட்டும் பேசல, திருநெல்வேலி, கோவை, விருதுநகர் எல்லா இடத்துலையும், சேலம், எல்லா மதுரை எல்லா இடத்துலையும் அவர் பேசியிருக்காரு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. 2 கூட்டுமே சரி. அடுத்து பாருங்க சார். தமிழ்நாட்டினுடைய ரூசே என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் சரிங்களா. இந்த ரூசே என்றது யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரூசே என்றது உங்களுக்கே தெரியும் சார், இந்த பிரெஞ்சு புரட்சின்னு படிச்சிருப்பீங்க 1789 சரிங்களா. 1789 பிரெஞ்சு புரட்சி சார். இந்த பிரெஞ்சு புரட்சி வந்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ரூசே தான் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெஞ்சு நாட்டிலேருந்து எடுத்துருப்போம் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்ற வார்த்தைகள்லாம் எடுத்துருப்போம். ஓகேங்களா, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூசே பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம், சகோதரத்துவம் என்ற விஷயங்கள் எல்லாமே கொள்கையாக அவர் ஃபாலோ பண்ணதுனால பெரியார் என்ன சொல்றாங்க, ரூசே என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2வது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்குறான் சார். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். உங்களுக்கு முதல் மாநாடு 2வது மாநாடு நடந்தது என்னவோ ஈரோடு நடந்தது சரிங்களா, பெரியார் பிறந்த ஏரியாவில் நடந்தது. சரி, முதல் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் நடந்தது சரிங்களா. 1929 நடந்தது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது 30 அடுத்த வருஷமே நடந்திருக்கும் சரிங்களா. அந்த 1929 வந்து தலைமை தாங்க யார் பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியன். அதெல்லாம் பெரிய விஷயத்தில் கேட்ட விஷயம் தான், சவுந்தரபாண்டியன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சார் இந்த ஓகே இந்த மீட்டிங் விட்டுலாம். இந்த ஈரோடு மீட்டிங்கில் வந்து என்ன பேசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு விஷயத்த, இனிவரும் உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது குடும்ப கட்டுப்பாடு என்ற விஷயத்தை பாருங்க 1930 காலகட்டத்தில் பெரியார் பேசியிருக்கார். குடும்ப கட்டுப்பாடு கர்ப்ப ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது புத்தகம் பேர் என்னது, கர்ப்ப ஆட்சி புத்தகம். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பார். அப்போ 2வது சுயமரியாதை மாநாடு எங்க நடந்ததுன்னா ஈரோட்டில் நடந்தது சரிங்களா. 3வது எங்க நடந்தது அப்படின்னா விருதுநகர்ல நடந்தது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
சரி, அடுத்து எந்த சிறையில் இருந்தபோது ஈவேரா நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? சூப்பரான விஷயம். சரிங்களா, நீதி கட்சியுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டது எப்பன்னா பெல்லேரி சிறையில் இருக்கும்போது தான் பண்ணாங்க. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் பிடிச்சி இவர் போட்டுருவாங்க. சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியுடைய தலைவராக இவர் தேர்வு செய்யப்படுவார். சரிங்களா, 1938 அது என்ன பண்ணுவார்? 1944 இந்த நீதி கட்சியுடைய பெயர் என்ன பண்ணுவார்? திராவிட கழகம் என்று பெயரை மாற்றிட்டு போயிடுவார். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, சுயமரியாதை பற்றி தவறான எது அப்படின்னு கேட்குறான். சரிங்களா, 1900 தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சார் பார்க்கலாம். கிபி 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமண அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். கரெக்டான விஷயம். 1925 சரிங்களா, 25ல் சரிங்களா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புவாரி இது வந்து பிராமணர்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்கிறார். இங்கே மட்டும் கேட்கல, ஏகப்பட்ட விஷயங்கள் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கார் காங்கிரஸ் சேர்ந்திருந்து. அடுத்து பாருங்க சார், இவர் முன்மொழிந்த தீர்மானம் தோல்வி அடைந்தால் வேறு சில பிராமண நல தலைவருடன் மாநாட்டை விட்டு வெளியேறினார். சரிங்களா, இப்போ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமே கரெக்டு தான். சரிங்களா, ரெண்டு விஷயமே தவறானு கேட்டிருக்காங்க. ஆனால் அது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை விட்டு வெளிவந்து இது ஒரு மட்டும் காரணம் கிடையாது, இன்னொரு காரணம் இருக்குது. சரிங்களா, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் மாதேவி குருகுலம் ஒன்று இருக்கும். அதை வாவை சுப்பிரமணிய ஐயர் நடத்திட்டு இருப்பார். இந்த வாவை சுப்பிரமணியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரன் மாதேவி குருகுலத்தில் ஒரு ஜாதிய பாகுபாடு மாதிரியே வந்து உணவு வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் நடந்துன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு வந்து போகும் இந்த கேட்பார் ஐஎன்சியில். ஆனால் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை நடந்து ஐஎன்சி விட்டு வெளியே போயிடுவார் பெரியார். ஓகேங்களா, 1925 வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார். எப்போ ஆரம்பிப்பார்? 1925 ஆரம்பிப்பார். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து துருக்கியை சேர்ந்த முஸ்தபா சரிங்களா, அடுத்து கமல் பாஷா, முஸ்தபா கமல் பாஷா, ஆப்கானிஸ்தானினுடைய சேர்ந்த அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் சொன்னார். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட முஸ்லீம்கள் பண்ணுற வேலைகள் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு வந்து திராவிட முஸ்லீம்களுடைய பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து பர்தா முறையை எதிர்த்தாரா அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். பர்தா முறையை அவர் எதிர்த்தார். சரிங்களா, பர்தா முறையை அவர் எதிர்த்தார். பெண்கள் அணியக்கூடிய அந்த பர்தா முறையை எதிர்த்தார் இவர். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க சார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து பாருங்க, பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் அதுக்கான ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் பெரியாருடைய கொள்கைகள் வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் அடிமைத்தனம் என்பது எதனால் உருவாச்சு அது மாதிரி ஏகப்பட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. பெண் அடிமையானதற்கு முக்கியமான காரணமே சொத்துரிமைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் படித்தால் ஒழியே வந்து பார்த்தா அந்த சமூக மாற்றங்கள் நடக்கும், இல்லை என்றால் நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆணுக்கு பெண் இணைப்பில்லை. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தா சுயமரியாதை திருமணங்கள் வந்து செல்லுபடியாகுன்ற விஷயங்கள் எல்லாமே பேசியிருப்பாரு. விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதான் கைமை வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெண்களுக்காக பேசியிருப்பார். பெண் ஏன் அடிமையானால் என்ற விஷயத்தை வந்து எழுந்தது யார்? பெரியார் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஐயோ, சார் அடுத்து மேட்ச் ஃபாலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. குடியரசு இந்த பத்திரிகை எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எதுனா அந்த குடியரசு தான். அடுத்து பாருங்க ரிவோல்ட். ரிவோல்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928. சரிங்களா, ஒரு ஆங்கிலேய பத்திரிகை. புரட்சி சரிங்களா 1933. சரிங்களா, அடுத்து பாருங்க விடுதலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா 1935. ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க சார் 1, 3, 1, 3, 2, 4. சரிங்களா, ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு என்ற ஒரு இது வந்து ஓபன் பண்ணார். பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா என்ற பத்திரிகை வந்து 1934 மறக்கூடாது. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பெரியார் காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதித்தார். எங்க விவாதித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூரை தான் விவாதித்தார். சரிங்களா, என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. 1926 இந்த காலகட்டத்தில் சரிங்களா 1926, 26, 27 இந்த காலகட்டத்தில் என்ன பேசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. 27ல் சந்தித்து பேசும்போது
சார் நீங்கள் சைமன் குழுவை எதிர்க்கணும்ன்ற மாதிரி வந்து பெரியார், ஏன்னா பெரியார் வந்து முதல்ல ஐஎன்சியில் தான் இருந்தார். காந்தியுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கல்லுக்கடை மறிதல், இந்த கதர் ஆடைகளை வணிதல், சில இந்த மாதிரி எல்லா சுதேசி இயக்கம் எல்லாத்தையுமே கலந்துனார், உத்தியாம இயக்கத்திலும் கலந்துனார். ஆனால் சில கொள்கை மாறுபாடு காரணமாக வெளியே வந்துட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறாங்க. 1927 பேசும்போது பெங்களூர்ல சைமன் குழுவை நீ வரவேற்க கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அங்கே எல்லாத்தையும் நம்ம அதை பெரியார் தலையாடிட்டு இங்கே வந்து அப்புறமா என்ன பண்ணுவார்னா சைமன் குழுவை வந்து பெரியார் வரவேற்றார். ஓகேங்களா, இந்த விஷயம் நடந்திருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து நீதி கட்சி வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? ஓகேங்களா, ஒன்றும் சார் 1920 நீதி கட்சியானது உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 37 வரைக்குமே அவங்க தான் இருந்தாங்க நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, நீதி கட்சி ஏன் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இயக்கமானது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களுக்கிடையே ஆதரவை இழந்தது. ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களுக்கிடையே சார் ஒன்று சார் பிராமண அல்லாதவருடைய முன்னேற்றத்துக்காக இந்த கட்சியானது உருவாக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் பிராமணருக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அடுத்து பாருங்க சார், இரண்டாவதாக பெரியார் தலைமையில் சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமாக சீர்திருத்த இயக்கமாக மாறியது. கரெக்ட் தான், 1925 சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கும், இது ஒரு காரணம் தான். அடுத்து பாருங்க சார், இறுதியாக உயர்குடியின மற்றும் ஆங்கிலேய ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதனுடைய வீழ்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க காரணம் பங்களிக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாமே சரிதான். என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. நம்முடைய புப்புளி அரசர் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணார், ஜமீன்தார்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பார். அதுவும் இல்லாமல் அந்த பனகல் அரசர் நெப்போட்டிசம், தன்னுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளுக்கு மட்டும் தான் தன்னுடைய பதவிகள் போக வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பார். இது வந்து மட்டும் இல்லாமல் பிராமணருடைய முன்னேற்றத்துக்காக தான் கட்சி ஓபன் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பிராமணருடைய முன்னேற்றத்துக்கு எதுவும் பிராமணர் இல்லாத மக்களுக்கு முன்னேற்றம் எதுவும் பண்ணாம தன்னுடைய குடும்பத்துக்கும் சரிங்களா ஜமீன்தார்களுக்கும் நல்லது செய்யற வேலைகளை பார்த்தா, அதனால அந்த கட்சியானது செல்வாக்கு எழுந்து போனது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரசுடைய வளர்ச்சியானது இந்த கட்சியானது வளர தடை செய்யப்பட்டது. ஓகேங்களா, அப்ப அனைத்தையுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்கிறான். சரிங்களா, 1949 செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பாரு, நம்முடைய அண்ணா தொடங்கியிருப்பார். 1949 செப்டம்பர் 17. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து சரியானதை கூற்றை தேர்வு செய்ய கேட்கிறாங்க. 1952 பொது தேர்தலில் திமுக பங்கேற்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பங்கேற்றுன்னு கொடுத்துருவாங்க, தப்பு சார். இவங்க 1952 கொள்கை ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சியில் நம்ம எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இவங்க எலெக்ஷனில் எப்போ முதல்ல நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 பொது தேர்தலாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை என்ற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏயாக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். 57 அவர் சாவர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராகவும் சரி எம்எல்ஏவாக இருந்துட்டு போயிருக்கார். அடுத்து பாருங்க சார், 1967 திமுக வந்து பார்த்தீங்கன்னா 138 இடங்களில் வென்றது. ரைட்டு. CN அண்ணாதுரை 1967 மே 6 தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்க வந்து பாருங்க சார், இதில் வந்து கூற்றுகள் பார்க்கும்போது சரிங்களா 2 சரிங்களா 2 மற்றும் 3 மட்டும் தான் சரி. சரிங்களா, இந்த டேட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க சார். 1967 சரிங்களா மே 6 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1967 அவர் பதவி ஏற்றார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் அவர் பண்ணார். ஒன்றுமில்ல, நம்முடைய சுதந்திரா கட்சியை ஓப்பன் பண்ணக்கூடிய ராஜாஜி அவருடைய தலைமையில் கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் லீக்கோட கூட்டணி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதித்யநாளுடைய கூட்டணி, எல்லாரோடையும் கூட்டணி வச்சு தான் அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. 138 இடங்கள் இருந்து வின் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ பெரும்பான்மை விடயம் பெற்று CN அண்ணாதுரை வந்து கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டு CM ஆக ஆயிருக்கிறார். அப்போ விஷயங்கள் பார்க்கும்போது தான் சார் ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரியான கூட்டை தேர்வு செய்ய அண்ணா பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1968 சரிங்களா ஆங்கிலம் என்ற ஒரு இருமொழி கொள்கை திட்டத்தை வந்து அறிவித்தார் கேட்கிறாங்க. தமிழ் ஆங்கிலம் கரெக்ட். ஏன்னா அவங்க மும்மொழி கொள்கையை சொல்லியிருப்பாங்க, நம்மளால சொல்லுவார் இருமொழி கொள்கை தான் சொல்லியிருப்பார். ரைட்டு. முதல் உலக தமிழ் மாநாடு வந்து 1968 சென்னையில் நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. தப்பு. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு தான் இவர் நடத்தினார். இரண்டாவது உலக தமிழ் மாநாடு. ஓகேங்களா, அப்போ முதல் உலக தமிழ் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா கோலாலம்பூர்ல நடந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சென்னை மாநிலத்தை இப்ப தமிழ்நாடு என மாற்றியது வந்து 1969. சரிங்களா, சென்னை மாநிலத்தை அதாவது மெட்ராஸ் மாநிலத்தை வந்து மாத்தினார். ரைட்டு. அடுத்து பாருங்க, திமுக பொதுச் செயலராக 1969 தேர்வு செய்யப்பட்டார். தப்பு. சரிங்களா சார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1969 வந்து முதலமைச்சராக இருந்த பொதுச் செயலாளர்களாக கிடையாது, அந்த கட்சியினுடைய தலைவராகவே ஆயிட்டார். சரிங்களா, தலைவராகவே ஆயிட்டார். அப்போ இந்த விஷயமும் தப்பு. அப்போ வந்து பார்க்கும்போது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டும் 3வது மட்டும் தான் ரைட்டு. சரிங்களா, 1, 3 மட்டும் தான் சரி. இப்போ இந்த அந்த ஜனவரி 14 சார் அன்னைக்கு தான் வந்து அந்த மெட்ராஸ் மாகாணமான தமிழ்நாடாக பெயர் மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து கருணாநிதி பத்தி கேட்டிருக்காங்க. தமிழ் வளர்ச்சிக்கென தனியாக அமைச்சகம் உருவாக்கினார். அடுத்து பாருங்க சார், தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து என்ற போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினார்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் சார், வந்து இந்த விரைவு போக்குவரத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக பெயர் மாற்றினார், அதை உருவாக்கல, பெயர் தான் மாற்றினார்.
பெயர் மாற்றம் தான் செய்தார், ஆனால் அது உருவாக்கப்படவில்லை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நீராறும் கடலெழுத்தும் என்ற பாடலை அறிவித்தார். ரைட்டு. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 தான் சரி. சரிங்களா. அப்போ ஏ தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா. மனோன்மணியம் பே சுந்தரம், சரிங்களா, சுந்தரம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நீராறும் கடலெழுத்து பாடலை பாடியிருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடலா கருணாநிதி அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சரிங்களா, எப்போது வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது 1972 உருவாக்கப்பட்டது. சரிங்களா. அதாவது சார் உங்களுக்கே தெரியும், டிஎம்கேனுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்திருப்பாரு. அவருக்கும் கருணாநிதிக்கு சில பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணாரோ வெளியே வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை 1972 ஒரு ஓபன் பண்ணிருப்பார். ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் சார். 1969ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா மரணம் அடைந்த, சரிங்களா, மரணம் அடைந்ததும் தற்காலிக முதல்வராக யார் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. சரி வந்து பார்த்தீங்கன்னா 1969 பிப்ரவரி 3 அன்றைக்கி வந்து அண்ணா செத்து போயிடுவார். அது அடுத்து பாருங்க, பிப்ரவரி 10 அன்றைக்கி வந்து நாவலூர் நெடுஞ்செழியன் தான் வந்து தற்காலிக முதல்வராக தேர்வு செய்யப்படுவார். அதுக்கடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, கருணாநிதி அப்புறமா வருவார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து, யாருடைய ஆட்சி காலத்தில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய நீராறும் கடலெழுத்தும் என்ற பாடல் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கப்பட்டது? ஏற்கனவே முதலே பார்த்ததான் கருணாநிதி தான் அதை அறிவிச்சாரு. சரி ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இதோடைய புகழை போற்றும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கான ஒரு பல்கலைக்கழகத்தோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. எங்க திருநெல்வேலி, மனோன்மணியம் பி திருநெல்வேலி ஒரு பல்கலைக்கழகம் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழகத்தினுடைய, சரிங்களா, தமிழகத்தினுடைய முதலாவது பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாரா, ஜானகி அம்மையார் தான். சரிங்களா. உங்களுக்கு நடந்திருக்கும் 1987, சரிங்களா, டிசம்பர் 24 எம்ஜிஆர் செத்து போயிருப்பாரு. கட்சிக்குள்ள பிளவுகள் ஏற்படும். ஜானகி அணி ஜெயலலிதா அணி 2ஆ பிரியும். அதில் ஜானகி என்பது எம்ஜிஆருடைய மனைவி. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரா, ஜெயலலிதா. சரிங்களா. இது வந்து கட்சியானது 1982 பிரிஞ்சு போயிருக்கும். ஏடிஎம்கே 2 கட்சியாக பிரிஞ்சு போயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1989 2 கட்சி ஒன்றா சேர்ந்துருக்கும். சரிங்களா. இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த 2 கூற்றுமே சரியான ஒரு விஷயம். சரிங்களா. சாரி, ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்து கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சுயமரியாதை திரும்ப பாதுகாப்பு சட்டம் 1968 ஜனவரி 20 கரெக்ட் தான். ஏன்னா அறிஞர் அண்ணா தான் விஷயம் கொண்டு வந்திருப்பாரு. 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது கோவைன்னு கொடுத்துருக்காங்க. எங்கே நடந்தது, சென்னையில் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று சரி, 2வது கூற்று வந்து தவறு. பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து, இலவச சத்துணவு திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? சரிங்களா. வந்து எம்ஜி ராமச்சந்திரன். சரிங்களா. அவரால் கொண்டு வரப்பட்டது. 1982 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி, சரிங்களா, 1 ரூபாய் 1 படி அரிசி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. இந்த ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக பெயரை மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே சார். சரி ஓகே, பார்த்தோம். நீங்கள் ஷோர்ட் ஏற்பட முக்கியமான வினாக்கெல்லாம் பார்த்தோம். சரிங்களா. இதே மாதிரி வேறு கிளாஸில் உங்களை மீட் பண்ணலாம். ஓகேங்களா. பாய்.